ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தெண்டலே வெளில பேசி சீரியல்ல பாத்தீங்கன்னா நம்ம பரமா ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமா இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கறாங்க, என்னடா பரமா அண்ணிய பாத்தியா, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தியா, என்னடா சொன்னாங்க, என்னடா கிடைச்சதுன்னு கேட்கறாங்க. வாயை விட்டு கம்முன்னு இருங்கடா, நானே செம கடுப்புல இருக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம கைப்புள்ள கேட்கிறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்ல கைப்புள்ள, நான் ஆசையா இளமதிக்கு ஒரு பரிசு குல்சு வாங்கி கொடுத்தேன், அவ எதுவுமே வேணான்ட்டா. நான் தான் உன்னை விரும்பலையே, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், எதுக்கு தேவையில்லாத புடவை வாங்கி கொடுக்குறேன், நகை வாங்கி கொடுக்குறேன், கொலுசு வாங்கி கொடுத்தேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல பரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சொன்னவொடனே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாதடா, உன்னை உண்மையான அன்பு இளமதி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. எப்பவுமே உண்மையான அன்பு ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது, அவங்களுக்கும் ஒரு காலவாசம் கொடுக்கணும்ல, அது வரைக்கும் நீ பேசாம தான் இருக்கணும்ன்றாங்க. இதை கேட்ட கமலாம்மா ஏன் பரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இளமதி நல்ல பொண்ணு, சீக்கிரம் உனக்கு இளமதிக்கு கல்யாணம் ஆகும், உன்னோட மனசை அவன் புரிஞ்சுப்பா. நான் இளமதிக்கு எடுத்து சொல்றேன், உன்னை நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன்ப்பா, நீ ரொம்ப நல்லவன் தான்ப்பா, உனக்கு ஏன் இளமதிக்கு பிடிக்காத போகுது அப்படின்றாங்க. இல்லம்மா, எல்லாத்துக்கான அந்த அசோக் தான்மா, அசோக்கை அவங்க சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல இறந்துட்டார்ல, அதனாலதான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமா அசோகை கண்டுபிடிக்கணுமா, உங்களுக்கு தான் அசோகை பண்ணவனை பார்த்துருக்கீங்களா, அந்த கொலகை அண்ணன், அவனை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும், அப்போதான் இளமதி மனசு ஆறும், அவன் மனசுலேயே நான் இருப்பேம்மா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாப்பா, அவனோட உருவம் என் கண் முன்னாடி இருக்குப்பா, எனக்கு கண் பார்வை கிடைக்கட்டும், முதல்ல அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சி கூண்டலை நிறுத்துவேன், இளமதிக்கு ஒரு நீதியும் வாங்கி தருவேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட கடமை இருக்கு, ஒன்று இளமதியை நான் சேர்த்து வைப்பப்பா, இது சத்தியம்னு சொல்றாங்க. இதை கேட்ட பரமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அம்மா எப்படியோ நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பா பரமா அப்படின்ட்டு அந்த கமலாமாவும் போயிடுறாங்க. ஊர் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா ஜனெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கலாமா மனசுல வஞ்சத்தை ஏற்றிட்டு இருப்பா இந்த சரோஜினி. தேவையில்லாம உசுப்பேத்தி எதனாலும் சொல்லிட்டே இருப்பா இளமதியை பத்தி, பரமனை பத்தி. அம்மா ஏமா பரமனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க சரி தலையாட்டுறீங்க, பார்த்துக்கோங்கம்மான்றாங்க. நீ வாயை மட்டும் சும்மா இரு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்காக நான் என்ன ஒன்று செய்வேன், அவங்க வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாங்க. ஊர் மக்கள்லாம் எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலாமா அப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுமா, இந்த விஷயத்த நீங்க விட்டு கொடுத்தீங்க இளமதிக்கு, நீங்க எங்கேயோ இருக்கமான்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பொண்ணு கையாலே ஊர் பொங்கல் வைக்கிட்டோம், அது நல்லது தானே, அவ வாழ்க்கையே சிறப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் கலாமா பாராட்டுறாங்க. இங்க ஊர் பொங்கல் வைக்கிறதுக்காக ஏற்பாடா நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் இளமதி மட்டும் வரல, அவள் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கா. அவளை ஊர் மக்கள் இதில் அவமானப்பட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த லீலா என்ன பண்றா, அவள் பொங்கு பானை வைக்கிறதுக்காக ரெடி பண்ண பானையை மாத்திட்டு தான் ஒரு ரெடி பண்ண பானையத்தான் அங்கே வைக்கிறா. அவள் பொண்ணு கேட்குறா, அம்மா எதுக்குமா இந்த தப்பான வேலைலாம் பண்ணுறேன்னுக்கிறேன். இல்லடி, கண்டிப்பாக இந்த ஊர் முன்னாடி இந்த இளமதியை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கணும், அப்போதான் என் மனசு ஆறும், அவள் படுற வேதனையை நான் ரசிக்கணும். என்னதான் சூடு ஏற்றினாலும் இந்த பானை புக வைக்க முடியாது, சூடு ஏறாது, அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அவள் அவமானப்பட்டு கூலி கொடுக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும், அதான் இந்த லீலாவதியோட ஆசைன்னு சொல்லிட்டு நான் 2வது பொண்ணுக்கிட்ட சொல்றாங்க. உடனே பானையை மாற்றி வச்சிடறாங்க. பரமா இளமதி ரெடி ஆயிட்டா, வா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க போகணும்னு சொல்றாங்க. காந்திமதியும் எல்லாம் காந்திமதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்ட பரமா நீ இளமதியை கூட்டிட்டு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்றாங்க. இளமதி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் பரமனும் இளமதியும் சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு நம்ம நர்மதாவும் ஓகே ஒரு வேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு தப்பாக கணக்கு போட்டுக்கிறாங்க. ஏதோ 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம நர்மதாவும் கிளம்பிடுறாங்க. இளமதி எப்படி ஊருக்கு முன்னாடி இப்போ பொங்க பானை வச்சு பொங்க போகிறாங்க தெரியல, என்ன விஷயம் நடக்க போது தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம ரிஷி அங்கே வந்துடுறான். இங்கே சில போட்டிலாம் நடக்கும். எப்படி இருந்தாலும் இந்த பரம்பரை அசிங்கப்படுத்தி அவன் மூக்கை உடைக்கணும், அவன் இந்த ஊர் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும், இதான் ரிஷியோட ஆசைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வச்சு காட்டிட்டு இருக்கான் பரம மேலே. இந்த கலாவதி என்ன வேலை பண்ண போறான்னு தெரியல இளமதிக்காக. இளமதி பொங்கல் வச்சாலா, எல்லாரும் அவளை பாராட்டினாங்களா, இல்லைன்னா அங்கேயே அவமானம் அசிங்கப்பட்டு வந்தாலான்னு தெரியல. அடுத்த வர வீடியோவில் தான் பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.